என்னங்க சொல்றீங்க? இந்த வெயிட்டை செக் பண்ணனா உங்களுக்கு 40,000 மேல லாஸ் ஆகுமா? திஸ் இஸ் டே 21 ஆஃப் ஹவுஸ் யோர் ஃபிளாட் பில்ட். இன்னைக்கு நம்ம செகண்ட் ரூஃப்காக ஸ்டீல் பர்ச்சேஸ் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு ஐ ஸ்டீல் பிராண்ட் ஸ்டீலை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். நம்ம எப்பயுமே ஸ்டீல் லோட் வந்தா நம்ம வெயிட் போடுறது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். அப்போதான் நீங்க எவ்வளவு வெயிட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ண முடியும். காஸ்ட் நம்ம ஸ்டீலை எப்பயுமே கேஜிஸ் கணக்கில் தான் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கேஜி 69 rupees வாங்குறோம்னா ஒரு டன்னுக்கு நம்ம 69,000 பே பண்ணணும். ஸோ நமக்கு ஒரு கிலோவும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வெஹிக்கிள்ல வெயிட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா எக்ஸ்ட்ரா வெயிட்ஸும் கீழே இருக்கணும். அதாவது நம்ம இங்க கவர் பிளாக் அண்ட் பைண்டிங் ஒயர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா லேபர்ஸும் இறங்கிட்டாங்களான்னு என்ஷூர் பண்றது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் நம்ம லோடு வெயிட்டை எடுக்கிறோம். அதுக்கு ஒரு ஸ்லிப் தருவாங்க. அது ரொம்ப முக்கியமா வச்சுக்கணும் ஃபார் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மெட்டீரியலை சைட்ல அன்லோட் பண்ணிட்டு வெஹிக்கிளோட வெயிட் எடுக்கிறதுக்காக திரும்பி வரும். ஸோ முன்னாடி இருந்த லோடு வெயிட் மைனஸ் வெஹிக்கிள் வெயிட்டை மைனஸ் பண்ணா நமக்கு நெட் வெயிட் கிடைக்கும். இங்க நமக்கு லோடு வெயிட்டா 9 tons கிடைச்சிருக்கு. ஆனா நம்மளுக்கு வெஹிக்கிள் வெயிட்டா 3.990 kgs கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு நெட் வெயிட்டா 5.01 tons கிடைச்சிருக்கு. யூஸ்வலி நமக்கு 10 to 30 kg எப்பயுமே ஒரு டிஃபரன்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ உங்க வெண்டார் கிட்ட ஸ்டீல் மில்ல வெயிட் போட்டிருப்பாங்க. அந்த பில்ல வாங்கி கிராஸ் செக் பண்றது எப்பயுமே பெட்டர். இதனால நீங்க அதிக வெயிட்டை பே பண்ணாம நீங்க சேவ் பண்ணலாம். இதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 150 to 200 குள்ள சார்ஜ் பண்ணுவாங்க. இதனால உங்களுக்கு அதிகமா நீங்க சேவ் பண்ண முடியும். That's all for day 21. பில்டிங்கோட ப்ராசஸை தெரிஞ்சுக்கவும் அண்ட் ஸ்டேஜஸை புரிஞ்சுக்கவும் do follow Spade Promoters and Developers.